பிரைஸ் தி லார்ட். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சோதித்த பின் யோபு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சோதிப்பாரா? என்னடா ஆண்டவர் சோதிக்க மாட்டார்னு ஒரு இடத்துல நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனா இப்ப பார்த்தா ஆண்டவர் சோதிப்பார்னு இருக்கு. ஆதியாகமம் புஸ்தகம் 22:1 ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நீதிமானை நிச்சயமா சோதிக்கிறார். ஏன் சோதிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சில டெஸ்ட் வைக்கப்படுது. நம்முடைய உத்தமத்தையும் நம்ம விசுவாசத்தையும் நம்முடைய ரட்சிப்பையும் நம்ம காத்து கொள்ளும்படி, இன்னும் தேவனிடத்துல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும்படி நமக்கு சோதனை வருகிறது. அந்த சோதனையில நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போகிறோமா, இல்ல கர்த்தரை இன்னும் கிட்டி சேருகிறோமா, கர்த்தரையே பிடித்துக் கொள்கிறோமா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். இந்த இடத்துல யோபுக்கு வந்த மாதிரி உபத்திரவம் யாருக்கும் வந்ததில்லை. அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு போராட்டம். அவருக்கு பிரச்சனை வராத பக்கம்னு பார்த்தோம்னா 4 திசைகளிலும் ஒரு பக்கமும் இல்லை, எல்லா பக்கமும் 10 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. எல்லாமே ஒரே நாள்ல நஷ்டமாயிடுச்சு. ஒரே நாள்ல நடு ரோட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாளே அவர் சரீரமெல்லாம் வியாதி வருது. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நான் சோதித்த பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன். இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட உபத்திரவத்துல இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இது கர்த்தர் நமக்கு வைத்த ஒரு பெரிய டெஸ்டா கூட இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தை கடந்து போன பிறகு கர்த்தர் அழகான ஒரு கானானை வைத்திருந்தார். அப்போ அந்த 40 வருஷம் அவர்களுக்கு அது ஒரு டெஸ்டா, ஒரு சோதனையா இருந்தது. இன்னைக்கு அதே மாதிரிதான் யோபுவோட வாழ்க்கையில அவர் முன்னாடி விசுவாச அறிக்கை எடுக்கிறார். நான் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த உபத்திரவெல்லாம் முடிஞ்ச உடனே நான் சுத்த பொண்ணா விளங்குவேன் அப்படின்ற அவருடைய விசுவாச வார்த்தை. அவர் என்ன சொன்னாரோ அதே போல நடந்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். என்னெல்லாம் இழந்தாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு வருகிற சோதனை நம்ம வாழ்க்கைக்கு வரப்போகிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு துவக்கமா இருக்கு. அதனால இந்த சோதனையில சோர்ந்து போகாம, கர்த்தரை முறுமுறுக்காம, கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் கேட்டு நம்ம பொறுமையா இருந்தோம்னா நிச்சயமா நம்மையும் சுத்த பொண்ணாக விளங்க செய்வார். இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you.